கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தம்பி பாவரசு அவர்களே, இங்கே திரண்டிருக்கிற நம்மை எல்லாம் வரவேற்று சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற ஒன்றிய அமைப்பாளர் தொழில் தமிழன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் பாவலன் அவர்களே, இந்த மகத்தான பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு ஒருங்கிணைந்து களப்பணியாற்றியிருக்கிற செயல் வீரர்கள் எழில்மலை அவர்களே, தமிழ்மாறன் அவர்களே, தமிழேந்தி அவர்களே, செந்தமிழ் அரசு அவர்களே, தமிழ் பொன்னி அவர்களே, இரா மதியழகன் அவர்களே, பாலு என்ற பாவலன் அவர்களே, வீர விடுதலை செல்வன் அவர்களே, பாசறை தமிழ்வாணன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலசுந்தரம், பிரின்ஸ், சோமு, சிலம்பன், அறிவுக்கரசு, இனியவளவன், ராஜகணபதி, இரணியன் ஆகிய தோழர்களே, அணிகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலையழகன், நசீர் அகமது, நாராயணசாமி, இளங்கோவன், மருத்துவர் விஜயன், நேரு, துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் ராமலிங்கம், பாக்கியவதி, பழனிமூர்த்தி, நாராயணன், சங்கர், வெற்றி நிலவன், ராதாகிருஷ்ணன், ராம நெடுஞ்செழியன், சிறை பாண்டியன், ரகுபதி, அன்போஸ், ராதா அம்மாள், ஐயா பாலு, எழில்மலை, ஜாகிர் ஹுசேன் ஆகிய தோழர்களே, மகளிர் விடுதலை இயக்கம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, தொண்டரணி, முற்போக்கு மாணவர் கழகம், சிறுவர் எழுச்சி மன்றம், தமிழக உழவர் இயக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, சமூக நல்லிணக்க பேரவை, தமிழ் தேசிய விடுதலை பேரவை, பொறியாளர் அணி, கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம், வணிகர் அணி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை உள்ளிட்ட வழக்கறிஞர் அணி, மருத்துவ அணி, பழங்குடியினர் விடுதலை இயக்கம், மீனவர் மேம்பாட்டு பேராயம், அறவாணிகள் நல இயக்கம், கிறிஸ்தவர் சமூக நீதி பேரவை, ஓவியர் அணி, மக்கள் பண்பாட்டு இயக்கம் ஆகிய துணைநிலை அமைப்புகளின் விடுதலை கலை இலக்கிய பேரவை உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, இந்நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் சுதாகர் அவர்களே, தனசேகர் அவர்களே, வீர பொன்னிவளவர் அவர்களே, ஆசைத்தம்பி அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, வல்லுவர் அவர்களே, வழக்கறிஞர் சிவநாதன் அவர்களே, தமிழ்மாறன் தமிழ்மாறன் அவர்களே, பாவரன் அவர்களே, அந்தோணி குரு, சாச்சர் அரசு, சேரன், கந்தசாமி, ஐயா கரிகாலன் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே, ஞான திலகர் அவர்களே, தமிழ்மாறன் அவர்களே, ஸ்ரீராமன் அவர்களே, எம் எஸ் ராஜேந்திரன் அவர்களே, ரமேஷ் நாதன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, நகர அமைப்பாளர் பேரரசு அவர்களே, எனக்கு முன்னர் உங்களிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இங்கே பெருந்தாளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவாகவும் கட்சி நிதியளிப்பு விழாவாகவும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டு இதன் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு அளப்பரிய வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மேற்கு பகுதியில், அதிலும் குறிப்பாக சின்னசேலம் பகுதியில் நான் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய முன்னணி தோழர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், வற்புறுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. நான் கூட இருக்கிற நெருக்கடிகளிலே பல்வேறு பணி சுமைகளால் பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் என்னால் பங்கேற்க இயலாது, வேண்டாம்
என்று கூட நான் கருத்து பார்த்தேன். மாவட்ட செயலாளரும் மேலிட பொறுப்பாளரும் சின்னசேலம் பகுதியில் நீங்கள் வந்து இதுவரையில் பொதுக்கூட்டம் பேசவே இல்லை என்ற வருத்தம் இருக்கிறது. ஆகவே கட்டாயம் நீங்கள் வர வேண்டும், இந்த ஒரு முறை நீங்கள் வர வேண்டும் என்று என்னிடத்திலே வற்புறுத்தி இந்த ஒப்புதலை பெற்றார்கள். உள்ளபடியே ஒரு மாநாடு நடைபெறுவதைப் போல இங்கு மக்கள் திரண்டிருப்பதை பார்க்கிற பொழுது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே பேரூராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலர் வந்து இங்கே வாழ்த்தியது, தோழமை கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் வந்து வாழ்த்தியது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைநிமிர்வுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களின் நலன்களுக்காகவும் போராடிக் கொண்டிருக்கிற வாதாடிக் கொண்டிருக்கிற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இன்று வளர்ந்து வருகிறது. தமிழகத்திலே ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்று வருகிறது. இந்த நிலையில் நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தீவிர உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் என்ற ஒரு மகத்தான செயல் திட்டத்தை தீட்டி மாவட்டந்தோறும் அதனை நடைமுறைப்படுத்த குழுக்களை அமைத்து அந்த வேலைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான இந்த நிலையில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்கிற மாவட்டங்களில் இன்றைக்கு சாதனை படைத்த மாவட்டமாக, முதல்நிலையில் இருக்கிற மாவட்டமாக, வெற்றிகரமாக அந்த இயக்கத்தை நடத்தி இருக்கிற மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன், நேரிட பொறுப்பாளர் பாவரசு உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை குழுவை சார்ந்த பொறுப்பாளர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழகத்திலே முதல் முறையாக இன்றைக்கு 10 லட்சம் ரூபாயை நீங்கள் கொடுத்த நிதியாக என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். வசதி படைத்தோரிடத்திலே நன்கொடையாக திரட்டி அல்ல, ஆதரவாளர்களிடத்திலே நன்கொடையை வாங்கி அல்ல, பொருளாதாரத்தில் வலிமை படைத்தவர்கள் மொத்தமாக கொடுத்த பணம் அல்ல, அன்றைக்கு ஓடியாடி உழைத்து அந்தாரங்காட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சொந்தங்கள் உறுப்பினராக பதிவு செய்து ஆளுக்கு 10 ரூபாயாக தந்த பணம் தான் 10 லட்சம் ரூபாய். அரசியல் கட்சிகளிலே லட்சம் லட்சமாய் நன்கொடை அளிப்பார்கள். அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் கொடுத்த நன்கொடையாக இருக்கும், ஒப்பந்ததாரர்கள் அள்ளிக் கொடுத்த தொகையாக இருக்கும், முதலாளிகள் அள்ளிக் கொடுத்த தொகையாக இருக்கும், நிலைச்சுவார்ந்தார்கள் அள்ளிக் கொடுத்த தொகையாக இருக்கும். அதை மேடையிலே தலைவர்களிடத்திலே ஒப்படைப்பார்கள். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக உழைக்கிறவன் தன் வேலையில் கசங்கி போன நோட்டை எடுத்துக் கொடுத்து அண்ணன் திருமாவளவன் கேட்கிறான், அதற்கு இந்த ரூபாய் நான் கட்சி வளர்ச்சிக்காக தருகிறேன் என்று கிராமம் கிராமமாக, குடும்பம் குடும்பமாக ஒவ்வொரு தலைவர் கொடுத்த தொகைதான் இன்றைக்கு வேலையிலே வழங்கப்பட்டிருக்கிற 10 லட்சம் ரூபாய். நான் கூட கேட்டேன், நீங்கள் உறுப்பினர் சேர்ப்பதாக சொல்லி சும்மா பேப்பரிலே யார் பேரையாவது எழுதி எங்காவது நன்கொடை